ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1020. இந்த கலியுகம் எனும் இருள் சூழ்ந்த காட்டில் ஆன்மீக பாதைக்கு ஆன சிறந்த வழிகாட்டியாக வெளிச்சம் இட்டுக்காட்டும் ஸ்ரீமத் பாகவதம் ஆனது. அதில் உள்ள முக்கியமான பதங்களை மட்டும் வரிசைப்படி காண்போம். 1.8.39 முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராகிய கதாதரா கிருஷ்ணா, எங்களது ராஜ்யம் இப்பொழுது உங்களுடைய திருப்பாத சுவடுகளின் அடையாளங்களால் பொறிக்கப்படுவதால் அது அழகாக காட்சியளிக்கின்றது. ஆனால் நீங்கள் பிரிந்து சென்றபின் இந்த நிலை நீடிக்காது என குந்தி மகாராணி கூறுகின்றாள். 1.8.40 மூலிகைகளும் தானியங்களும் ஏராளமாக விளைகின்றன. மரங்களில் கனிகள் நிறைந்தும் நதிகள் ஓடியவாறும் குன்றுகளில் தாது பொருட்கள் நிறைந்தும் சமுத்திரங்களில் செல்வம் நிறைந்தும் காணப்படுகின்றன. இதனால் இந்த எல்லா நகரங்களும் கிராமங்களும் எல்லா விதத்திலும் செழிப்புடன் விளங்குகின்றன. அவற்றின் மீது இருக்கும் உங்களுடைய அருட்பார்வை மட்டுமே இவை அனைத்திற்கும் காரணம் ஆகும். 1.8.41 ஆகவே அகில உலக நாயகனே, அகிலத்தின் ஆத்மாவே, விஸ்வரூபமூர்த்தியே, எனது உறவினர்களான பாண்டவர்கள் இடமும் விஷ்ணு இவர்கள் இடமும் எனக்கு இருக்கும் பாச பிணைப்பை தயவு செய்து துண்டித்து விடுங்கள். 1.8.42 மதுவின் இறைவனே, கங்கை தடையில்லாமல் எப்பொழுதும் கடலை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பதைப் போன்று என்னுடைய கவனம் வேறு யார் இடமும் திசை மாறி சென்று விடாமல் எப்பொழுதும் பகவான் கிருஷ்ணராகிய உங்களால் கவரப்பட்டதாக இருக்க அருள் புரியுங்கள். 1.8.43 அர்ஜுனனின் நண்பர் அவர்களே கிருஷ்ணா, விஷ்ணு வம்சத்தினர் இவர்கள் முதன்மையானவர்களை இந்த பூமியின் மீது விளையும் தொல்லைகளுக்கு மூல காரணமாக இருக்கும் அந்த அரசியல் கட்சிகளை அழிப்பவர் தாங்களே. உங்களுடைய வீரியம் ஒருபோதும் குறைவது கிடையாது. நீங்கள் ஆன்மீக உலகின் உரிமையாளர் ஆவீர். மேலும் பசுக்கள், பிராமணர்கள் மற்றும் பக்தரின் துன்பங்களை போக்குவதற்காக நீங்கள் அவதரிக்கின்றீர்கள். எல்லா யோக சக்திகளையும் நீங்கள் பெற்று உள்ளீர்கள். முழு பிரபஞ்சத்தின் குரு நீங்களே. நீங்கள்தான் சர்வ வல்லமை உடைய பகவான் ஆவீர். எனது பணிவான வணக்கங்களை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன் என குந்தி மகாராணி கூறினாள். 1.10.4 யுதிஷ்டிர மகாராஜின் ஆட்சி காலத்தில் மேகங்கள் மக்களுக்கு போதுமான மழையை பொழிந்தன. பூமியோ மனிதனின் எல்லா தேவைகளையும் மிகுதியாக உற்பத்தி செய்தன. பசு அதன் பருத்த பால் சுரப்பிகளாலும் மகிழ்ச்சியான மனோ நிலையினாலும் மேய்ப்பு நிலங்களை ஈரம் ஆக்குவது வழக்கம். 1.13.10 எம்பெருமானே, பகவான் கிருஷ்ணரே, தங்களை போன்ற மேன்மை உள்ள பக்தர்கள் புண்ணிய ஸ்தலங்களில் சுரூபமாக விளங்குகின்றார்கள். பரம புருஷரை உங்களது ஹிருதயத்தில் ஏந்திச் செல்வதால் எல்லா இடங்களையும் தாங்கள் புண்ணிய தீர்த்தங்களாக மாற்றி விடுகின்றீர்கள். 1.13.47 கைகள் இல்லாதவை கைகள் உள்ளவைகளுக்கு இறை ஆகிவிடுகின்றன. கால்கள் இல்லாதவை 4 கால் மிருகங்களுக்கு இறை ஆகிவிடுகின்றன. வலிமை அற்றவை வலிமை உள்ளவைகளுக்கு இறை ஆகிவிடுகின்றன. எனவே ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனுக்கு உணவு என்பது பொதுவான விதியாகும். அதாவது பலகீனமான ஜீவன் பலமுள்ள ஜீவனுக்கு உணவு ஆகிவிடுகின்றது. 1.17.38 இப்பொழுது சூத கோஸ்வாமி கூறினார். களி புருஷனால் இவ்வாறு வேண்டிக் கொள்ளப்பட்ட பரீட்சித்து மகாராஜன் தங்கம், சூது, குடி, விபச்சாரம் மற்றும் மிருகவதை ஆகியவை நடைபெறும் இடங்களில்
வாழ அவனுக்கு அனுமதி அளித்து விட்டார். 1.18.13 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பகவத் பக்தருடன் கொள்ளும் கணநேர தொடர்பின் மதிப்பை சொர்க்க உலகங்களை அடைவது உடனோ அல்லது பௌகதேயத்தில் இருந்து முக்தி அடைவது உடனோ கூட ஒப்பிட முடியாது. எனவே இறக்கப் போகும் மக்களுக்கு உரியதான பௌதிக செழுமை எனும் உலகாயுத நன்மைகளை பற்றி சொல்ல என்ன இருக்கின்றது? 1.19.15 ஓ பிராமணர் அவர்களே, நான் பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருப்பாதங்களை என் ஹிருதயத்தில் ஏந்தி கொண்டு விட்டேன் என்பதால் என்னை பூரண சரணாகதி அடைந்த ஆத்மாவாக ஏற்று அருள் புரியுங்கள். பகவான் கிருஷ்ணரின் பிரதிநிதியான கங்கைத்தாயும் அவ்வாறு என்னை ஏற்று அருளட்டும். பிராமணன் சிருஷ்டித்த சர்ப்பராஜனோ அல்லது வேறு எந்த மாயாஜால பொருளோ உடனே என்னை கடிக்கட்டும். நீங்கள் அனைவரும் பகவான் விஷ்ணுவின் செயல்களை பாடிக்கொண்டு இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நான் விரும்புகின்றேன். 2.1.1 இப்பொழுது ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி கூறினார், எனது அன்புக்குரிய அரசனே, உமது கேள்வி எல்லா வகையான மக்களுக்கும் மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக இருப்பதால் அது பெரும் புகழுக்கு உரியது ஆகட்டும். இந்த கேள்விக்கு உரிய பதில் கேட்பதற்குரிய முக்கியமான விஷயம் ஆகையால் எல்லா ஆன்மீகங்களாலும் இது அங்கீகரிக்கப்பட்டு உள்ளது. 2.1.2 மகாராஜனே, முடிவான உண்மையின் ஞானத்தை பற்றி அறிந்து இராத காரணத்தினால் ஜட வாழ்வுக்கான மனதை பறிகொடுத்தவர்கள் செவி உறுவதற்காக மனித சமூகத்தில் பல விஷயங்கள் இருக்கின்றன. 2.1.3 இத்தகைய பொறாமை கொண்ட குடும்பஸ்தனின் ஆயுள் ஆனது இரவில் உறக்கத்திலோ அல்லது உடல் உறவு வாழ்விலோ கழிகின்றது. பகல் பொழுதில் பணம் சம்பாதிப்பதிலோ அல்லது குடும்ப அங்கத்தினர்களை பராமரிப்பதிலோ கழிகின்றது. 2.1.4 ஆத்ம தத்துவ ஞானம் அற்றவர்கள் உடல், குழந்தை மற்றும் மனைவி ஆகியோர் இடம் பற்று கொண்டு இருப்பதால் வாழ்வின் பிரச்சனைகளை பற்றி ஆராய்வது கிடையாது. போதுமான அளவுக்கு அனுபவம் பெற்று இருந்தாலும் தவிர்க்க முடியாத மரணத்தை அவர்களால் உணர முடிவது கிடையாது. 2.1.5 பரத குல தோன்றலே, எல்லா துன்பங்களில் இருந்தும் விடுபட விருப்பம் கொண்டு இருக்கும் ஒருவன் பரமாத்மாவும் ஆளுநரும் எல்லா துன்பங்களில் இருந்தும் காப்பவருமான முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணரை பற்றி செவி உறவும் துதிக்கவும் அவரை நினைவிற்கொள்ளவும் வேண்டும். 2.1.6 ஜடம் மற்றும் ஆன்மீகத்தை பற்றிய பூரண அறிவாலோ அஷ்ட சித்திகளை பயில்வதாலோ வர்ண ஆசிரம கடமை நன்கு நிறைவேற்றுவதாலோ அடையப்படும் மனித வாழ்வின் மிக மிக உயர்ந்த பக்குவமாக இருப்பது வாழ்வின் இறுதி கட்டத்தில் முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணரை நினைவிற்கொள்வது ஆகும். 2.1.11 மகாராஜனே, பெரும் அதிகாரிகள் பகவான் கிருஷ்ணரின் புனித திருநாமங்களை இடைவிடாமல் பாடிய வண்ணமாக இருக்கின்றார்கள். அவர்கள் வழியை பின்பற்றுவது சந்தேகமும் பயமும் அற்றதும் அனைவருக்கும் வெற்றி அளிக்கக்கூடியதுமான வழியாகும். இந்த வழி அனைத்து ஜட ஆசைகளில் இருந்து விடுபட்டவர்களுக்கும் ஜட இன்பங்கள் அனைத்தையும் அனுபவிக்க விரும்புபவர்களுக்கும் மற்றும் உன்னத அறிவின் பயனாக சுய திருப்தி அடைந்து உள்ளவர்களுக்கும் ஏற்றது ஆகும். 2.2.37 பக்தர்களின் அன்புக்குரியவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அமிர்தம் போன்ற கதைகளை செவிகள் மூலமாக அருந்துபவர்கள் ஜட இன்பம் எனும் கலங்கப்பட்ட வாழ்வின் நோக்கத்தை புனிதப்படுத்தி பரமபதத்தை அவரது தாமரை திருப்பாதங்களை சென்று அடைகின்றார்கள். அதாவது முழுமுதற் கடவுளை அடைகின்றார்கள். 2.3.10 தெளிந்த புத்தி உள்ள ஒருவன்
பௌதிக ஆசைகள் நிரம்பியவனாகவோ பௌதிக ஆசைகள் இல்லாதவனாகவோ அல்லது முக்தியை விரும்புவனாகவோ இருந்தாலும் அவன் எல்லா வழிகளிலும் பரம பூரணராகிய முழுமுதற் கடவுளாகிய பகவான் கிருஷ்ணரை மட்டுமே வழிபட வேண்டும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஹில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.